ஹலோ கைஸ், ஃபைனலி சாம்சங் கேலக்ஸி M35 5G ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வாங்கியாச்சு. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான காரணம் என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பாக்ஸில் சார்ஜிங் அடாப்டர் வராது, சாம்சங்லேருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் பாக்ஸ் இவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குவிக் ஸ்டார்ட் கைட் அந்த மாதிரியான சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் வராது, நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சார்ஜிங் அடாப்டர் வாங்கலாம், அது எவ்வளோ ப்ரைஸில் கிடைக்கும், எப்படி பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்றத பற்றி நான் கடைசீட்டில் சொல்லியிருக்கேன். நான் என்ன சார்ஜிங் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கடைசீட்டில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை தவிர்த்து பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிளான அன்பாக்சிங். இப்போது இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாக பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பேனல்லாம் வந்து அதில் உள்ள இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பாருங்களேன், செக்குடு பேட்டர்ன்ஸ் போல் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓகே அண்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் வாங்கியிருக்கிறது தண்டர் கிரே அப்படின்ற ஒரு கலருங்க. இதில் இன்னும் 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன் லைட் ப்ளூ அப்படின்ற கலர், அது கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்கும். இன்னொன்று டே பிரேக் ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் லைட் ப்ளூ கலரில் வந்து இருக்கும். மொத்தம் இந்த 3 கலர் வேரியன்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கும்போது ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட் டைமில் 2 சிம் போட்டுக்கலாம் அல்லது ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். டவுன் சைட் பார்க்கும்போது ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்க்கும்போது செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது யூஸ்வலாக எல்லா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி அந்த 3 கேமரா பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாஷ் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடலான M34ல வாட்டர் டிராப் நாச் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட் சைடு. இதில் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாடி திக்னஸ் நல்லா அதிகமாகவே கொடுத்துருந்தாலும் இதில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதை தவிர்த்து ஃபோனுக்குன்னு எந்த ஒரு ஐபி ரேட்டிங்குமே கிடையாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே படாமல் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் கடைசீட்டில் சொல்கிறேன். நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் கடைசீட்டில் சொல்கிறேன். அடுத்து டிஸ்பிளேன்னு வரும்போது 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இது ஒரு AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கலங்க. இதுலேயும் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. ஸோ அடுத்து 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு நல்லா அந்த டிஸ்பிளே வந்து விசிபிளாக நல்லாவே இருக்கு. சவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் டால்மி அட்மாஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியுமே கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Exynos 1380 சிப்செட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய 30,000 ரூபாய் ரேஞ்ச் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த சிப்செட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நல்லது தான். நான் பர்சனலாக AnTuTu ஸ்கோர்லாம் செக் பண்ணல. பட் எல்லா ரிவ்யூஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் காமனாக 6 lakhsக்கு மேலே AnTuTu ஸ்கோர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங்கான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கேம்ஸும் விளையாட முடியும், சப்போர்ட் பண்ணும். பட் நீங்கள் வந்து லோ அண்ட் மீடியம் செட்டிங்ஸில் விளையாண்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தவிர்த்து இதில் வேப்பர் கூலிங் சேம்பர் அப்படின்றதும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹீட் ரிடக்ஷனும் வந்து பண்ணி கொடுக்கும். அடுத்து மெமரி சைடு வந்தோம் அப்படின்னா இதில் LPDDR4X அப்படின்ற ரேம் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேம் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வேரியன்ட் வருதுங்க இந்த ஃபோனில். ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேம் ப்ளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அடுத்து மிட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதே டாப் வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி 3 மாடலில் வருது. நான் வாங்கியிருக்கிறது பேஸ் வேரியன்ட் தான், 6GB ப்ளஸ் 128GB மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது 5G சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருக்கும். ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டுக்குமே வந்து 5G சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5G பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை தவிர்த்து வைஃபைலையும் லேட்டஸ்ட் வெர்ஷனான வெர்ஷன் 6 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துக்கும் ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. NFCனா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ATM கார்டெலாம் வந்து நம்ம டேப் பண்ணி பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஃபோனையே டேரெக்டாக நம்ம டேப் பண்ணி பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுங்க இந்த NFC சப்போர்ட்டு. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது One UI வெர்ஷன் 6.1 பேஸ்ட் ஆன் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட 4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு வரக்கூடிய ஓஎஸ்க்கான அந்த லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் யூஐ பொறுத்த வரைக்கும் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் சில ப்ளோட்வேர்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அல்லது டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஓகே கைஸ், அடுத்து எல்லாரும் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேமரா செக்ஷன் நம்ம எப்படிங்கிறத பார்த்துடலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் அந்த ஷேக்கினஸ் இல்லாமல் ஸ்டேபிளாக வந்து எடுத்துக்க முடியும். 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலையுமே நீங்கள் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டு வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலுமே கேமராவும் வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான கேமரா அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 மில்லியம்ஸ்க்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹியூஜ் பேட்டரி கெப்பாசிட்டிங்க. நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குலாம் மினிமமாக 5000 மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துட்றாங்க. பட் ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 6000 மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கறனால தான் ஃபோனோட திக்னஸும் அதிகமாக இருக்குது. வெயிட்டும் 222 கிராம் கிட்ட இருக்குதுங்க. கையில் ஹோல்டு பண்ணும்போது வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஈக்குவலாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண நார்மலைஸ் ஆயிடுது. அந்த அளவுக்கு வெயிட் தெரிவிக்கல. இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதோட பார்த்தீங்கன்னா 25 வாட்டுக்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்கல. ஸோ இப்போ எந்த சார்ஜிங் அடாப்டர் வாங்கலாம், நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்சங்கோட ஒரிஜினல் 25 வாட் டைப் சி சார்ஜிங் அடாப்டர் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணோம்னா இந்த சார்ஜிங் அடாப்டர் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும். இதோட பிரைஸ் வந்து சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர் ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1400 1500 கிட்ட சொல்லுவாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது 1099 ரூபாய்க்கே கிடைச்சிது. ஸோ நான் அமேசானில் ஒரிஜினல் சாம்சங் அடாப்டர் அப்படின்றத நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு நான் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது. 25 வாட் அடாப்டராக இருந்தாலுமே கூட இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடும்போது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற இண்டிகேஷன் என் ஃபோனில் காட்டுது. அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங்கும் நல்லா ஃபாஸ்ட் ஆகுதுங்க. பேக்கப்பும் நல்லா இருக்குது. மற்ற நல்ல பிராண்ட்ஸ்லையுமே கூட இந்த 25 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு 200 300 கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஏன் வேறு பிராண்ட் போகணும்? சாம்சங் ஃபோன் வாங்கிட்டோம், அதுக்குண்டான சாம்சங்கோட ஒரிஜினல் அடாப்டரே வாங்கிறது பெஸ்ட்டுங்க. ஃபியூச்சரில் இந்த பேட்டரி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு வராமல் தவிர்க்கலாம். அதனால் ஒரிஜினல் சாம்சங் அடாப்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சாம்சங் கேலக்ஸி M35 5G ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பேஸ் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல இருந்து 15450 ரூபா ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் செக்யூரிட்டி பேக்கேஜிங் ஃபீ அது இதுலாம் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு 15550 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இந்த சாம்சங் கேலக்ஸி M35 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இந்த ரெண்டுத்துக்கான பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட நான் யூஸ் பண்ணுற அந்த சாம்சங்கோட ஒரிஜினல் சார்ஜிங் அடாப்டருக்கான அமேசானோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M35 பொறுத்த வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லையுமே ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஒரு வாரமாக ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக இந்த சாம்சங் கேலக்ஸி M35 ஸ்மார்ட் ஃபோனை நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க.